இங்கே ஒருத்தர் செம்மையாக சரக்கை போட்டு பீச்சில் உருண்டு பிறண்டுட்டு இருக்காப்புல. போதையில் எங்கே இருக்கேன்னு கூட தெரியல. இங்கே பாருங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு பின்னாடி ஒரு கடை தெரியுதா, நான் காட்டுறேன் பாருங்க. பேர் நீங்கள் கூட பார்த்துங்க. பீச் பக்கத்துலேயே இருக்குது. இந்த கடையில் மட்டும் தயவுச்சு போய் சாப்பிடாங்க. நண்பன் கொஞ்சம் எமோட் ஆகிட்டான். என்னடா இந்த கடையில் இவ்வளோ கும்பல் இருக்குது, ஜூஸ் கடை போலன்னு சொல்லிட்டு முன்னாடி எட்டி பார்த்தா சரக்கு கடை. ஆமாம், எல்லா லேடிஸ் ஆன்டிஸ் அந்த மாதிரி கடையில் இருக்காங்க. நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3. ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஹோட்டலை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ ஊருக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு போகிறதில்ல. ஸோ நாம் வந்து கோவாவில் வந்து என்ன பண்ண போகிறோம், எத்தனை நாள் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மோட்டோசோலை பற்றி சொல்லணும் அப்படின்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நேற்று நைட்டு லேட்டாக தான் வந்து ரூமுக்கே வந்தோம். ஸோ காலையில் வந்து வெக்கேட் பண்ணோம் அப்படின்றதுனால சீக்கிரமே இருந்துச்சு ரூமை வெக்கேட் பண்ணுறோம். மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆகுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம கெலாங்குட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்னும் 2-3 நாள் வந்து நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து கோவா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஏகப்பட்ட அட்வென்ச்சர் நமக்கு காத்திருக்குங்க. வாங்க போகலாம். நம்ம வந்து இங்கே வந்து இறங்கணும் இல்லையா, அதே பஸ்லேயே வந்து திருப்பியும் ரிட்டர்ன் வந்துச்சு. இந்த பக்கத்தில் சர்க்கிளில் வந்து பஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக டேரெக்டாக வந்து நம்ம இங்கேருந்து கெலாங்குட் போக போகிறோம். கெலாங்குட் தான் பாகா பீச் வந்து போக போகிறோம். பாகா பீச்சுக்கு டேரெக்ட் பஸ் கிடையாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா மப்புசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பஸ்ஸு மாறி மறுபடியும் வந்து கெலாங்குட் போகணும். ஸோ நமக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு கெலாங்குட்டில். ஸோ அங்கே போயிட்டு மற்ற எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹில் டாப். இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹில் டாப்பு. ஸோ இதுதான் வந்து கோவாவோட ஒரு ஹையஸ்டான இடம்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கேருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் பஸ் பிடிச்சி மறுபடியும் பீச்சுக்கு நம்ம போகணும். ஆக்சுவலாக வேகத்தார் பீச் வந்து போகலை, ஆனால் போவோம். எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, மரம்லாம் இங்கே நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இருக்க பாதி மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் தான். கேஷ்யூ நட் ட்ரீஸ் வந்து நிறையா இருக்குங்க கோவாவில். வந்து அது வந்து மெயினாக கல்டிவேட் பண்ணுறாங்க. இங்கேன்னு கிடையாது, கோவோட எந்த ஹில்லுக்கு போனாலும் சரி. என்ன பாருங்கள், இன்னைக்கு தெரியுதா பார்த்தீங்களா, கோவோட எந்த ஹில் டாப்புக்கு போனாலும் சரி, இல்லை எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் சரி, இல்லை பிளைன்ஸ் பக்கம் போனாலும் சரி, இந்த ட்ரீஸ் தான் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலே ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா, பஸ்ஸில் அலையிறதாங்க. ஸோ நம்ம வந்து வேகத்தாரை வந்ததுனால தான் இப்போ பஸ்ஸில் அலைஞ்சிட்ருக்கோம். இல்லை நம்ம வந்து கெலாங்குட்லேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம வந்து லோக்கல் ரெண்ட்டுக்கு வந்து பைக்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் போகிறதுக்கும் வர்றதுக்கும். ஸோ நம்ம பஸ் ஏறும்போது பஸ்ஸு வந்து எம்டியாக இருந்துச்சு. இப்போ பஸ்ஸே வந்து டோட்டலாக ஃபுல்லாகிடுச்சு. வேகத்தார் டு மப்புசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் பஸ் வந்து நிறையா கிடைக்கும் போல இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம டைரெக்டாக கெலாங்குட் போனால் 6 கிலோமீட்டர் தான். பட் மப்புசா போய் அங்கேருந்து இன்னொரு பஸ் மாறி போகணும். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம அன்றைக்கி வரும்போது மப்புசாவில் தான் வந்து லாஸ்ட்டாக பஸ் ஏறி வேகத்தார் வந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் கெலாங்குட் வந்து இன்னொரு பஸ் பிடிச்சி போகணும். இதுலேயே வந்து டைம் நிறையா போகுது. அவ்வளோதாங்க, முஃபாசா வந்தாச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து அடுத்து ஒரு பஸ் பிடிச்சி நம்ம கெலாங்குட் போகணும். ஸோ கெலாங்குட் போயிட்டோன்னா அங்கேருந்து பாகா பீச். எனக்கு தெரிஞ்சு அங்கே மேலே வந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க பஸ் ஸ்டாண்டு. இங்கே தாங்க வந்து இறக்கி விட்டாங்க முஃபாசா. பேர் தாங்க மறந்துட்டேன் லாஸ்ட் டைம். பாருங்கள் பஸ்லாம் எப்படி இருக்குது. மேக்ஸிமம் லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தாங்க இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து இங்கே டாக்ஸி, காரு, ரெண்ட்டு, பைக்கு அது மாதிரி எடுத்துக்கிறாங்களா. அதனால் வந்து எங்கே வேணால் போய்க்கலாம் வந்துக்கலாம். பட் பஸ்ஸுக்குன்னு வந்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் போகணும். நிறையா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகே, பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸை ஏறிட்டு அதுக்கப்புறம் நேராக பாகா நோக்கி போக ஆரம்பிக்கலாம். வேகத்தாரிலேருந்து இங்கே வரது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ முஃபாசா வெறும் வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் வந்து ஆக்சுவலாக ட்ராவலு. ஸோ அதுக்கே வந்து இவ்வளோ டைம் ஆகுது. ஏன்னா பஸ்ஸு ஃபுல்லாக ஆக அப்படியே பொறுமையாக தான் வந்து ட்ராவல் பண்ணி வராங்க.
ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாகா பீச் வந்து நம்ம போக போகிறோம், கெலங்குட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு, ஏன்னா ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆக போகுது, நம்ம போயிட்டு வந்து ரூம் புக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பஸ் வந்து நம்ம ஏறியாச்சு. இங்கே பாருங்கள், அடுத்த பஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பஸ்லலாம் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ராவல் பண்ணுறோம். இங்கே ட்ராவலிங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி பஸ்ஸில் தான் இருக்கும். பட் என்ஜாயபுளாக இருக்கும். டைம் தான் நிறைய கன்சியூம் ஆகும். लाइक करो, फॉलो करो, सब्सक्राइब करो बस, और हमारा ढोलक लेने आओ गोवा. தேங்க்யூ. நம்ம இப்போ கோவாவோட மெயின் பீச்சில் வந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக 2 முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நம்ம கோவா கிளம்புறேன்னு சொன்னோடனே முடியவே முடியாது, நாங்களும் கோவா வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 3 days வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவாவை தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெலங்குட், அதாவது கோவாவோட மெயின் பீச்சுன்னு சொல்லலாம். இதான் கோவாவோட மெயின் பீச்சு, பெரிய பீச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்திருந்தப்போ இந்த சைடு வந்து உள்ள ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரூம்லாம் எதுவும் எடுக்கல, இனிமேல் தான் போகணும். ஸோ பாருங்கள், நேராக பாருங்கள், கடல் தெரியுதா? ஸோ அங்கே தான் நம்ம பயவளைங்க இருக்காங்க. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எக்ஸ்ப்ளோரிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட்ஸு, டேட்டூ ஷாப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேம்ஸ் ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறையா வச்சுருப்பாங்க. நான் போன வாட்டி வீடியோ போட்டப்போ போட்டிருந்தேன். ஸோ இந்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் நம்ம வந்து கோவா வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல ஃபஸ்ட் டைம் வந்தப்போ. இப்போ வந்து செகண்ட் டைம் வந்திருக்கோம். பாருங்கள், நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. ஆமாம், லாஸ்ட் டைம் நம்ம கவர் பண்ணல, இந்த வாட்டி கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஏரியாலாம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். நார்மல் ரேட்டை விட 10 ரூபா 20 ரூபா அதிகமாக தான் இருக்கும். பட் ஓகே, நீங்கள் நடந்து உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பெருசாக 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதாங்க மெயின் பீச்சு. ஸோ அந்த லாஸ்ட் வரையும் பாருங்கள், அந்த லாஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸு, பேராகிளைடிங்கு. ஸோ மக்கள் எல்லாமே வந்து பீச்சில் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணிட்டு ரெஸ்டிங் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக சாப்பிட்லாம், சரக்கு அடிக்கலாம். நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் அது ராங்காக விழுந்தது. இதை பாருங்க, 2 மலை யானைங்க வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க இங்கே. ஸோ மீட் மிஸ்டர் crocodile ஓனர், அப்புறம் இவர் வந்து எல்லாத்துக்குமே ஸ்பான்சரு. ஹலோ மிஸ்டர் பாண்டி, சே ஹாய். இவங்க 2 பேத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம். எல்லாருமே பீச்சில் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சண்டே, அதனால் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. பாருங்க, எங்கள் ஆளுங்களும் வந்து ஃபுல்லாக குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. ரெண்டும் வந்து அந்த பக்கம் போயிட்டாப்புல குளிக்கிறதுக்கு. ஸோ மக்கள் எல்லாமே செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் வந்து குழி நோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், மண்டையில் மண்ணள்ளி போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள், அங்கே தூரத்துலலாம் வந்து பேராகிளைடிங்கு, ஜெட்ஸ்கி, அதே மாதிரி கடலுக்குள்ளே போட்டில் கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மக்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் கோவாவோட ஹாட்ஸ்பாட் பீச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடு வந்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பீச்சுக்கு மேலே இந்த சைடு மட்டுமே இருக்குது. ஸோ நமக்கு இருக்க டைமில் என்னென்ன பீச்சுக்கெலாம் நம்ம போக முடியுமோ எல்லா இடத்துக்கும் போகலாம். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock 5:30 போல் வந்தோம்னா சன்செட் பார்க்கலாம். இந்த இடத்துல செம்மையாக இருக்கும். நம்ம ஈவினிங் வருவோம். இதுக்கப்புறம் தான் போயிட்டு நம்ம ரூம் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஈவினிங் வருவோம். இங்கே இருக்க ஸ்கொயர் எல்லாமே சுற்றி பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபாரினர்ஸ் வந்து பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி வந்து பே பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம 1 day ஃபுல்லாக வந்து ஆக்டிவிட்டி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் பீச்சில் வந்து ஜாலியாக எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நிறையா வந்து கொடையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குங்க, செம்மையாக. ஆனால் குளிக்கலாங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரி கடல் தண்ணி அலர்ஜியாக இருக்குது, அதனால் நான் குளிக்கல. இங்கே ஒரு செம்மையாக சரக்கை போட்டு பீச்சில் உருண்டு பிறண்டுட்டு இருக்காப்புல, போதையில எங்கே இருக்கேன்னு கூட தெரியல. இப்போ பாருங்க, பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய குரூப்பு. தலைவன் ஃபுல் சரகுல இருக்கான்.
எந்திரிச்சாப்ல வேற லெவல். ஜஸ்ட் உட்காந்து வேடிக்கை பார்த்தாலே போதும், மரணம் பண்ணா இருக்கு. நிறைய பேக்லாம் இருக்கு பாருங்க, நிறைய பேக்லாம் இருக்கு, விட்டுட்டு போக முடியாது. அதனால அவங்க 2 பேரும் அந்த சைடு போயிட்டாங்க, நான் இந்த சைடு பேக் காவலாக உட்காந்துருக்கேன். ஓகே, நம்ம என்ஜாய் பண்ணுவோம் பீச் டைமை. ஓகேங்க, பீச்லேருந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் மணி 2 ஆகிடுச்சு. சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே ஈரமாக வந்து எங்கேயா சாப்பிட போனீங்கன்னா வெளியில் விரட்டி விட்டுறாங்க. ஏதோ நம்ம அவங்க கடையை வந்து ஃபுல்லாக ஈரம் பண்ணிடுற மாதிரி. அப்போ பீச் கடை என்ன கடை வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ எனக்கு பின்னாடி ஒரு கடை தெரியுதா, நான் காட்டுறேன் பாருங்க, பேர் நீங்கள் கூட பார்த்துங்க. பீச் பக்கத்துலேயே இருக்குது. இந்த கடையில் மட்டும் தயவு செஞ்சு போய் சாப்பிடாங்க. துணி ஈரமாக இருக்குது, சாப்பாடெலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக அதுப்பாக பேசுகிறான் அவன். ஸோ இங்கே தான் பீச் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஸ்கொயரில் தான் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க. தயவு செஞ்சு அந்த கடை பக்கம் போகவே போகாதீங்க நீங்கள் கேட்டால். ஸோ ஒரு கஸ்டமரை எப்படி நடத்தணும்னு கூட அவனுக்கு தெரியல, அதாங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பெரிய கடை ஒன்று இருந்துச்சு, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கடையில் தான் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு லாஸ்ட் டைம் நான் தங்கியிருந்த அதே இடத்துக்கு போய்ட்டு ரூம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சரி வாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமெல்லாம் இங்கே சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்குன்னா பிரியாணி, தம் பிரியாணி கிடைக்குது. அதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா கிடைக்குது. மோஸ்ட்லி பிரியாணி தான். ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பலாம். செம்மையாக பசிக்குதுங்க, ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லாம். ஓகேங்க, சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஹைதராபாதி தம் பிரியாணி 120 ரூபா. ஸோ 3 பேருமே ஆர்டர் பண்ணியாச்சு. எப்போ இருக்குது சாப்பாடு? ஆவரேஜ். உனக்கு? ஓகே. மற்ற ஏரியாலாம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இப்போதைக்கு இந்த ஃபுட்டு வந்து ஓகே. ஈவினிங் மேலே ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணுவோம். ஸ்ட்ரீட் ஃபுட் நிறையா இருக்கும். அதாவது எங்கே போனாலும் அலையாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா பக்கத்தில் என்ன ஃபுட் இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு டைம் வந்து மிச்சம் பண்ணிக்கணும். அதில் வந்து பெஸ்ட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு ஹைதராபாதி தம் பிரியாணி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 120. ஆமாம், இல்லை அது வந்து ஹாஃபு ஃபுல்லுன்னு சொல்லிட்டு 100, 120, 150 அந்த மாதிரி குவான்டிட்டி வைஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, நான் வந்து செம பசியில் இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ரூமை செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றது என்ன அப்படின்றத அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ரூம் எடுத்திருந்த அதே ஏரியாவில் ஆக்சுவலாக நம்ம இங்கே இருக்கோம் இல்லையா. ஸோ எனக்கு பின்னாடி பாருங்கள் ஸோ இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 100 மீட்டர்லேயே வந்து பீச் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பக்கத்துலேயே வந்து ரூம் எடுத்துட்டோம். ஸோ ஏசி நான் ஏசி அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றதுனால சண்டேவை ஒரு காரணமாக சொல்லியே வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வித் ஏசி, வித்தவுட் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறதுனால ஒரு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 ருபீஸ் வந்து சொன்னாங்க ஷேரிங்கில். நான் ரூம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து பேசி கம்மி பண்ண முடியாது. நாங்கள் ஒரு 100 ருபீஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு 100 ருபீஸ் அப்படின்னா 1100 ருபீஸ் 2 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2200 ருபீஸ்க்கு வந்து ரூம் எடுத்துரும். ரூம் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் உண்மையாலுமே நல்லாயிருக்கு. இங்கே ஃபுல்லாக மரமாக இருக்கா இந்த இடத்துல. ஸோ வந்து கீழே கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் வந்து படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு, அது இல்லாமல் அங்கே ஒரு தனி பெட்டு, ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வந்து நீட்டாக இருக்குது. குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம பேக் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ சும்மா போயிட்டு வந்ததுக்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணாயிடுச்சு. ஸோ சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதெல்லாம் வாஷ் பண்ணி போடணும். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு வந்து வெளியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம கிளம்பலாம். கோவாவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கோவாவில் வந்து கார், பைக் இல்லாமல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெண்டலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் எல்லா இடத்துக்கும் மேக்ஸிமம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சத்தியமாக வந்து கோவா வந்து வெறுத்து போயிடும். ரெண்டல் வண்டி எடுக்கிறது வந்து பிரச்சனை இல்லை, பட் வண்டியை வந்து பத்திரமாக நம்ம பார்த்துக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து ரெண்டல் பைக் வந்து இங்கே நிறையா இருக்குது. ஸோ தேவைப்பட்ட ரெண்டல் பைக் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இன்னும் நிறைய இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா மார்னிங் 10 o'clock செக் அவுட் பண்ணிடணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. 1 ஹவருக்கு வந்து 500 ருபீஸ் அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து இது ஓகே. இந்த நீங்கள் சொல்லுங்கள் 1200 ருபீஸ்க்கு இந்த ரூம் ஒர்த் இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா டிப்ஸ் எல்லாமே நான் தரேன் உங்களுக்கு. கோவாவில் வந்து எப்படி நம்ம பேக் பேக்கிங்கில் பண்ணலாம், எப்படி வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் டேட்டாலாம் காப்பி பண்ண வேண்டியிருக்கு. காப்பி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பலாம். நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். 1 hour later. ரூமில் இருந்து வெளியில் வந்தாச்சு. மணி வந்து இப்போ கரெக்டாக 5 மணி ஆகுது. சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி சன்செட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5:35, 5:40க்கு மேலே இந்த சைடு வந்தோன்னா சன்செட் பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. அதனால் வந்து இந்த பஜார் அப்படியே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம்.
எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. பஜார்லே ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து இங்கே கிடைக்குது. ரொம்ப சீப்பாக தான் இருக்குது, சொல்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கிடையாது. அதே மாதிரி கோவாவில் வந்து கேஷ்யூ நட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு, நிறையா குவாலிட்டியில் இருக்கும். ஆனால் பார்த்து வாங்கணும். அதே மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸும் நிறையா இருக்கும். சொல்லவே வேணாம், கோவானாவே வந்து பார்த்திங்கன்னா லிக்கருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாமே எல்லா பக்கம் இருக்குது. டேட்டூவும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சீப்பாக வந்து போடுறாங்க. ஒரு இன்ச்சே வந்து 100 rupees அப்படின்னு சொன்னாங்க. 100 rupeesங்கிறது எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அதுவுமே நம்ம பார்த்து போடணும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், சில பல வியாதிகள் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஸ்டாச்சுஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், உடன்லேயும் வந்து சூப்பராக நிறையா வச்சுருக்காங்க. வீட்டுக்கெலாம் வந்து வைக்கிற மாதிரி ஹோம் ஸ்வீட் ஹோம் அந்த மாதிரிலாம். பேக் பேக்கிங்லாம் பண்ணால் இதெல்லாம் வாங்கிட்டு போக முடியாதுங்க, ரொம்பவே கஷ்டம். அதுமாதிரி ட்ரெஸ்ஸு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது. ஆனால் காட்டுறேன் பாருங்கள், ட்ரெஸ்ஸு வந்து என்ன ரேட்டில் இருந்து வச்சுருக்காங்க. போர்டு நிறைய இடத்துல வச்சுருந்தாங்களே, நம்ம வரும்போது தான் ஒரு போர்டையும் காணோம். ஸோ இந்த ஐ லவ் கோவான்னு சொல்லி ஒரு டிஷர்ட் வச்சுருக்காங்க. அதெல்லாம் 100 ரூபா தான் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், எல்லா கடையிலும் கும்பலாக தான் இருக்காங்க, நிறையா கும்பல் இருக்குது. எங்கள் ஆளுங்க வந்து ரேம்ப் பார்க்க போகிற மாதிரி கிளம்பிட்டாங்க. 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க? சுற்றி பார்க்கறதுக்கா? ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு. ஒரு மனுஷன் எத்தனை டீ குடிப்பேன்? ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டீ குடிப்பேன். டீ குடிக்கிறதுக்காக உயிர் வாழ்றது எப்படி பார்க்குறது? ஏங்க இவன் கூட பெரிய தொல்லையாக இருக்குங்க. எங்கே போனாலும் டீ சாப்பிட்லாமா, டீ சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லாம். கோவா வந்தும் டீ சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. விட மாட்டுறாங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஆக்சுவலாக சரக்கு கடை. சரக்கு கடையில் எவ்வளோ கும்பல்னு பாருங்க. குடும்ப குத்துகளை நண்பன் கொஞ்சம் எமோட் ஆயிட்டா. என்னடா இந்த கடையில் இவ்வளோ கும்பல் இருக்குது, ஏதோ ஜூஸ் கடை போலன்னு சொல்லிட்டு முன்னாடி எட்டி பார்த்தா சரக்கு கடை. ஆமா, எல்லா லேடிஸ் ஆன்டிஸ் அந்த மாதிரி கடையில் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக கோவா வந்தால் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். டேட்டூ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருக்குங்க. பாருங்க, சீப்பாக வந்து சொன்னாங்க 100 rupeesக்கு பெர் இன்ச்சு சொல்கிறாங்க. பட் எனிவேஸ், நீங்கள் வந்து பாகா பீச் போனாலும் சரி, இல்லை நாம் இப்போ இருக்க இந்த கேலாங்குட்டா அந்த பீச்சுக்கு வந்தாலும் சரி, ஸோ ஒரே இடத்துல இது எல்லாமே கிடைக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் அந்த ஸ்கொயர் ஏரியாவுக்கு போயிட்டோன்னா வச்சிங்களேன், நம்ம கோவாலே லீகலான நிறைய விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்கொயரில் கிடைக்கும். அதெல்லாம் வந்து அந்த சைடு போயிட்டு நம்ம பார்ப்போம். அப்படியே கொஞ்ச நேரம் நான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வாக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அகைன் வந்து ஒரு லேடிஸ் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ வீட்டுக்கு தேவையானது, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்டெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால், ஸோ இங்கேயே மார்க்கெட் மெயின் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது. கெலங்குட் பீச்சோட பஸ் ஸ்டாப்லேயே வந்து இந்த மார்க்கெட் இருக்குது. நீங்கள் பார்த்து வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள், நிறைய ஸ்டோன் பேஸ்டு அக்சசரிஸ்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்களேன், இது ஆக்சுவலாக வந்து ஒரு மியூசிக்கல் சிஸ்டம் மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 rupees அந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க. நான் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி கேட்டேன், பஸ்ஸில் வந்து ஒருத்தர் வச்சுருந்தாப்புல. பட் 3000 அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஸோ நமக்கு அது செட் ஆகாது. ஜஸ்ட் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி பேசுங்க. ஸோ அப்புறம் வந்து லடாக் கொடி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து லடாக்கில் இருக்க ஒரு மார்க்கெட் மாதிரி தாங்க இது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ லடாக்கில் வந்து மெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கும். சேம் லுக் லைக் அந்த மாதிரி தான் அந்த மார்க்கெட் இருக்குது. நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து ஸோ அப்படியே இந்த சைடு வரைக்கும் ஃபுல் ஸ்கொயருமே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான அக்சசரிஸு, ரிங்ஸு, இயர் ரிங்ஸு, செயின், நெக் செயின்ஸு அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அதே மாதிரி மியூசிக்கல் ஐட்டம்ஸு, பர்ஸு, டெக்கரேட்டிவ் பர்சஸ்ஸு, அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட லடாக் மார்க்கெட் போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ சேம் லைக் அங்கேயும் வந்து நிறையா ஸ்டாச்சூஸ், நிறையா காட் ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருப்பாங்க. சேம் அதே மாதிரி நிறையா ஸ்டாச்சூஸ் இருக்குது பாருங்கள். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ணாடி, கோம்பு, அதே மாதிரி பாருங்க ஹேர் யூஸ் பண்ணுற இந்த நீடில் மாதிரி கீ செயின்ஸு, கிளிப்ஸு எல்லாம். ஆமாங்க, லடாக்கி ஸ்டைலில் தாங்க நிறையா இருக்குது. பரவாயில்லையே, நீங்கள் லடாக் போய் வாங்க முடியலன்னா கூட சப்போஸ் நீங்கள் கோவா வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்லேயே கூட நிறையா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன்.
சர்ப்ரைசிங்லி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ தாங்க நான் வந்து கேட்டேன், இந்த மார்க்கெட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா திபெத்தியன் மார்க்கெட். சப்போஸ் நீங்கள் இங்கே வரீங்க, லடாக் வரீங்கன்னா தயவு செஞ்சு கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன். ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த திபெத்தியன் மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள், நிறையா வந்து ஸ்டாச்சூஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளே டைப் ஆஃப் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம சிகரெட்டு இதெல்லாம் குடிப்போம்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் போல். பழைய காலத்தில் பைப்லலாம் குடிப்பாங்கள்ல, இவருங்க அப்படி தான் இருக்குங்க. தான் பைப் இருக்குது பாருங்கள், டொபாக்கோ யூஸ் பண்ணுற பைப்பு நல்லா இருக்குது. ஆனால் இது க்ளேயில் இருக்குங்க, வுட்டு இல்லை, க்ளே. சூப்பராக வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன்ஸ். ஸோ அந்த ஸ்டோன்ஸை மேக் பண்ணி நிறையா வந்து ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். மார்க்கெட்டில் வந்து நிறையா திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சத்தியமாக வந்து எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரில. ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா ஆஸ் அ ஃபேமிலி மேனாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து எதுவுமே வாங்கலை அப்படின்னா செம்ம பிரச்சனை ஆகிடுங்க வீட்டில். அதனால் வாங்கி அனுப்பிட்டு மறுபடியும் நாளைக்கு நைட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். நாளைக்கு நைட்டு வந்துட்டு மறுபடியும் 1 செகண்ட் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். கோபுரம் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்செட் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு சன்செட்டை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் வந்து வீடியோலாம் எடுத்து கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கலாம் போயிட்டு பீச்சில். அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டியும் பாருங்கள், சர்க்கிள்லேருந்து நடந்து வந்து சன்செட் பார்க்கலான்னு பார்த்தா சர்ன்னு சன்செட் ஆகிடுச்சிங்க. சரி, 5 நிமிஷம் லேட் பண்ணால் கூட சன்செட் வந்து டோட்டலாக காலி, வாஷ் அவுட். எனக்கு பின்னாடி பாருங்கள் கடலில் நான் காட்டுறேன் பாருங்கள், சன்செட் ஆகிறது தெரியுதா கரெக்டாக எனக்கு பின்னாடி. இந்த இடத்துல வந்து நாங்கள் எந்த பிளானுமே பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் எங்களுக்கு செம்மையாக ஒரு ஆஃபர் ஒன்று சிக்கி இருக்குது. அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி, ஸ்கூபா டைவிங். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங், பம்பர் ரைடு, பனானா ரைடு, ஸ்பீடு போட் ரைடு, ஜெட்ஸ்கி. காம்போ ஆஃபரு ஜஸ்ட்டு 1000 rupees தான். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரையும் என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்கள். பிக்கப் ட்ராப்பு, ப்ரீ ட்ரைனிங் செஷன், சாலோ வாட்டர் டிரைவிங், பாடி எக்ஸ்பீரியன்ஸ் கைடன்ஸு, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, லஞ்ச் வந்து வெஜ்ஜு நான்வெஜ் கொடுக்குறாங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, வாட்டரு, காம்ப்ளிமெண்ட்ரி வீடியோ இன்சைட் ஆஃப் வாட்டர் ஆக்டிவிட்டி பாருங்கள். மொத்தம் 1 2 3 4 5 இன்க்ளூடிங் ஸ்கூபா டைவிங் 6. 1000 ரூபாய்க்கு வந்து 3 பேருமே வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பைக் எடுத்து அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம். ஸோ திடீர்னு வந்து இதை பார்த்தோன்னே மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஆக்டிவிட்டிக்கு போயிடலாம். பெஸ்ட்டு 1000 ரூபீஸ்க்கு காலையில் 8 to 5 என்டர்டைன்மெண்ட்டு ப்ளஸ் வாட்டர் ஆக்டிவிட்டி. இங்கேருந்து வேறு ஒரு ஐலாண்டு கூட்டு போகிறாங்களா, ரெடியாக இருங்க. நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஆக்டிவிட்டி பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவாக. செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைமு. என்னை விட அவங்க 2 பேரும் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்காங்க. சரி, ஓகே, மறுபடியும் நாங்கள் வந்து ஒரு வாக் போகலாம் மெயின் சீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சின்ன வாக் போயிட்டு டேட்டூ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் இருந்துச்சு. 50 ரூபாய்க்கெல்லாம் வந்து 1 இன்ச் வந்து சொல்லியிருந்தாங்க. 50 ரூபாய்க்கு எப்படி, சரி அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சும்மா போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து போகிறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். போகலாம். இப்போ கெலாங்குட் பீச்சில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டாச்சு மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆக்சுவலாக இருக்காரு. ஸோ அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் கெலாங்குட் பீச் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இவரை பாருங்கள். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச டொனேஷன் கொடுங்க. சீரியஸ்லி இவரெலாம் வந்து வேறு லெவலு. அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸும் இருக்குது. ஸோ முடிஞ்சால் அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர்.